நான் 2011 அவரோடு தேர்தலில் பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கிறேன். 2016 அவரே கூப்பிட்டு சொன்ன பிறகுதான் நாங்கள் வெளியே போனோம். இது பல பேருக்கு தெரியாது. அவர் சொன்னார், நாங்க 200 இடத்துல நிற்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா 2011 தேர்தலில் திமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. எவ்வளவு பெரிய சரிவு! விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆகிவிட்டார். நாட்டை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் 26, 29 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று 3வது இடத்திற்கு போய்விட்ட நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் தூக்கி நிறுத்த வேண்டுமானால் கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தார் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால் நட்போடு கூப்பிட்டு சொன்னார், நாங்கள் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறோம், உங்க மேல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க 200 இடங்களில் போட்டியிட வேண்டிய தேவை இருக்குன்னு 1.5 வருஷத்துக்கு முன்னால் கூப்பிட்டு சொன்னார். இதற்கு நான் வெளிப்படையா உங்களுக்கு சொல்றேன். 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் கூப்பிட்டு சொன்னார், அண்ணா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க வரப்போற எலெக்ஷன்ல 2016 200 இடத்திலாவது குறைஞ்சது நாங்க நிக்கிறோம். குறைஞ்சது 100 அதிகமான இடங்கள்ல நிக்கிறதுனாலதான் ஜெயலலிதா நிறைய வாக்கு வங்கி பர்சன்டேஜ் கூடுதலா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. நாங்க எப்பவுமே கூட்டணி கட்சிக்கு அள்ளி அள்ளி கொடுத்துறதுனால, ஜனநாயகமா நாங்க அணுகிறதுனால நாங்க குறைந்த இடங்களில் போட்டியிட வேண்டிய தேவை வருகிறது. அதனால் நாங்கள் குறைந்த சதவிகிதத்தையும் பெற வேண்டிய நிலை வருகிறது. எனவே 200 இடங்களில் நாங்கள் தனித்து போட்டியிட விரும்புகிறோம். நீங்கெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க, இப்போதே நீங்க உங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் 2016. அப்புறம் தான் நாங்கள் மக்கள் நல கூட்டணிக்கு போனோம். எங்களை தக்க வைத்துக் கொள்ள சர்வைவல் இருக்குல்ல, நாங்கள் ஒரு அணியை கட்ட வேண்டிய தேவை இருக்குல்ல, அப்படிதான் போனோம். தளபதி அவர்கள் கலைஞரிடம் அரசியல் நுட்பத்தை கற்றிருக்கிறார்.